தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஒரு திட்டம் தீட்டப்பட்டு இருப்பதாகவும் அதற்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா நம்முடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி நடக்குதுங்கிறது? முழுமையாக தெரியாது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே. பிரிட்ஜு கீழே போய் ராஜேந்தர் டிஃபன் சொல்லுங்க. ஆனாலும் தற்போது வரைக்கும் தங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இந்த நிமிடம் வரைக்கும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நேற்றைய தினமே அமைச்சர் பேசியிருந்தாரு. எல்லாம் ஜெயிச்சு நான் உனக்கு தர்றேன், சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லவா? சைக்கிள்ல வியாபாரம் பண்ண போறியா, மோட்டர் பைக்கில் வியாபாரம் பண்ண போறியா? இருக்கு பயல, சரின்னு சொல்லுடா. தாவேக எம்எல்ஏக்கள் தங்களின் இழுப்புக்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலேயே இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்துவிடும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசி வந்ததாக நிர்மல்குமார் குற்றம் சாட்டி இருக்கிறார். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? தேர்தல் எப்ப வேணுமாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். நாம ரெடியா இருக்கணும், 100% நம்ம ரெடியா இருக்கணும். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒரு பக்கம் ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி வரைக்கும் அவங்க பேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 எம்எல்ஏக்கள் கிட்ட பேசப்பட்டதா சொல்லப்படுது. பாத்தியாடா, போலீசுகாரன் புத்தி திருட்டு புத்தின்னு காமிச்சிட்டான் பாத்தியா? அவரது பேரத்திற்கு பணியாத எம்எல்ஏ இளையராஜா தான் முதலமைச்சர் விஜய்க்கு விசுவாசமாக இருப்பதாக கூறியதால் 2 கிளாஸ் சாராயத்துக்கே எம்பிட்டு மரியாதைன்னா எனக்கும் பேட்டக்காரனுக்கு 40 வருஷம் பழக்கம். நேருக்கு நேரம் நின்று மோதுறவனுக்கு தாண்டா சாவச்சண்டை. இந்த மாதிரி புராடுத்தனம் பண்ணி ஏமாத்த நினைக்கிறவனுக்கு கூட்டி கொடுக்கறதாண்டா சரியான வேலை. கிட்டத்தட்ட 10-12 எம்எல்ஏக்கள் கிட்ட பேசப்பட்டதா சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு பெரிய தொகை எங்க இருந்து வந்தது அப்படின்ற கேள்விக்குள்ளேயே நம்ம போக வேண்டியதா இருக்கு. வெட்டி பணம் என்னிடத்து கொட்டி கிடக்கு, வெட்டி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒருத்தருக்கு ஒரு 35 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு கட்சி அப்படின்னா, பேரம் பேச முடியுதுன்னா அந்த கட்சி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? மணி 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 பணத்தெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். இன்னைக்கு நியாயம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, இதுக்கு ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் அமைச்சரா? இதை பேர் குழந்தைய தூக்கிட்டு வருது, இதெல்லாம் அமைச்சரா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது. இதெல்லாம் தெரியல, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு லட்சம் கோடி வச்சிருக்காங்கம்மா கட்சியில மட்டும். கட்சிக்கு மட்டும் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியா? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. இன்றைக்கு காவல்துறை தரப்புல இருந்து ஒரு விளக்கம், சில பேரினுடைய கைது. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசி அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள மாற்றுக் கட்சிக்கு அழைத்து செல்வதற்கான வேலைகள் எல்லாமே நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்துல மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற எல்லைக்கும் போனதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. 7 கையவ பிடிக்கிறேன். பேரம் பேசிய விவகாரத்தில் 5 பேரை கைது செய்து விசாரணை நடந்து வருகிறது. இதுவும் வேண்டுமடா, எனக்கு இன்னமும் வேண்டுமடா. காவல்துறை தரப்புல வழங்கப்பட்ட விளக்கத்துல முன்னாள் அமைச்சரினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது, அவருடைய சகோதரர் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டறா. இவர்கள் இதுல ஈடுபட்டார்கள் அப்படின்றது வாக்கு மூலமாக அவர்களுக்கு கிடைத்த விவரமாக இருக்கிறது. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே சூப்பர்னே. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்ன கேக்குறா?
ஆட்சி கவிழ்ப்பு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் தலைமறைவு என செய்தி வெளியாக இருக்கிறது. சரியான பள்ளியில இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வர போறாங்களா? வாங்கடா கடையை காலி போவோம். ஆவுன்னா போன புரிய அட்ரஸ் கொடுத்துறாங்களே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆளும் தரப்பின் மீது இவங்க குதிரை பேரம் செய்யறாங்க, மாற்றுக் கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு இங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல இது. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. உங்களுடைய மகன் அரசியல்ல எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி. உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. நீ மனுஷனா இல்ல மாடா? அது கூட வண்டி இருக்குமே, சோறு தானே சாப்பிடுற, சொல்லு, உனக்கு என்னதான் தெரியும்? அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போறேன். அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. ஒரு மாநிலத்துல மக்கள் தேர்வு செய்து தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு கட்சி கூட்டணியாக ஆட்சி அமைத்திருக்கிற பொழுது அதை கவிழ்ப்பதற்கான எத்தனை வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் நமக்கு வியப்பாகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இந்த தருணத்துல எவ்வளவு பிரச்சனை காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்தி அப்படின்றது தமிழக மக்கள் எல்லாருக்குமே என்ன இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. ஆட்சி கவிழ்ப்பு, இந்த ஆட்சி கவிழ்ப்பை எப்படி சட்ட ரீதியாக நடத்த முடியும் என்றால் அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 6 மாத காலத்திற்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. எனவே அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னவென்றால் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அதாவது சபாநாயகர் மீதான அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை மீண்டும் தாவேக அரசு நிரூபிக்க வேண்டும். எனவே அவர்கள் பக்கம் இருந்து ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்து விட்டாலே, அவர்கள் சபாநாயகருக்கு எதிராக வாக்களித்து விட்டாலே இந்த ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம், கோயிலுக்கு வெளியே திருவோணம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். எனவே அதற்கு ஏதுவாக ஒரு 10 எம்எல்ஏக்களை தாவேகாவிடமிருந்து பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதற்கு மூளையாக செயல்பட்டது செந்தில் பாலாஜி என்று சொல்லப்படுகின்றது. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.